ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் யாழி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் பிளான் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைமில் ஒரு வேலை செய்யணும், ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த தொழில் வந்துட்டு ஒரு கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு பெஸ்ட்டான தொழிலாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக நம்ம ஸ்டாக் வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கூட நம்மளுக்கு இருக்கக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைமில் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெகுலராக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இல்லை. ஸோ அது என்ன தொழில் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா ஃப்ளவர் டெக்கரேஷன். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைடலில் பொண்ணோட, அதாவது மணப்பெண்ணோட தலையில் ஹேர் டெக்கரேட் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ப்ராசஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பூ கட்டுறதுலே டிஃப்ரெண்ட்டாக கட்ட தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மலாக பூ கட்டுறது நிறைய இடங்களில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூக்கள் தான். இதில் நமக்கு அந்த பட்டை பின்னல், அப்புறம் காலில் போடக்கூடிய பின்னல், இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பின்னல்கள் நீங்கள் போடுவீங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டாக அது போட தெரியும். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பூக்கள் கோர்க்க தெரிஞ்சாலுமே இதை ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேணி, அதுக்கப்புறமா சின்ன சின்ன அந்த ஜடை வில்லை மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு வைக்கிற மாதிரி ஃபுல் வேணி வர மாதிரி, அப்புறம் அந்த நெட்டு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ ஐடியாஸ் வேணாலுமே நம்ம இது பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான பூக்கள் அரேஞ்ச் பண்ணுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக பண்ண தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல. நமக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயா இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பெய்டு கிளாஸஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாகவே யூடியூப்பில் ஃப்ளோரல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான நிறைய கிளாஸஸ்ஸு, நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு கூட இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். ஸோ இது நம்ம ஒரிஜினல் ஃப்ளவர்லேயும் பண்ணலாம், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லேயும் பண்ணலாம். நமக்கு என்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸுமே நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா நமக்கு ரெடிமேடாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்ன நமக்கு கஸ்டமர் கலர் வேரியேஷன் வேணும் அப்படிங்கும்போது அந்த கலர் வேரியேஷன் மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணி கொடுத்துட்டாலே போதும். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பார்த்துட்டோம்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லா டெக்கரேஷனுமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ என்ன பார்த்துட்டிங்க அப்படின்னா கோல்டு த்ரெட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கோல்டு ஒயர் சொல்லுவாங்க. அந்த பூ கோர்க்கறக்கோ இல்லை கரெக்டாக அந்த ஷேப்பில் செட் பண்ணுறதுக்கு அந்த ஒயர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு பீட்ஸ், இந்த மாதிரியான ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் மேடம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆர்டிஃபிஷியலில் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நமக்கு ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு அந்த ஃபோம்லேயுமே ஃப்ளவர்ஸ் கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன கலரில் பூ வேணுமோ அந்த மாதிரியான ஃபோம் ஷீட் வாங்கி ஸோ அதில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி, ஸோ நம்மளே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ரெடி பண்ணி கூட இந்த மாதிரியான ஹேர் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸுமே நமக்கு கிடைக்குது. ஸோ கிடைக்காத கலர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டில்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கலரில் பூ வேணுமோ ஸோ அந்த மாதிரியான கலரில் நமக்கு ஸ்ப்ரே பாட்டில்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணி கூட நமக்கு தேவையான ஹேர் டிசைனை நம்மளால் ரெடி பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ்க்கு மெயினாக தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி. ஸோ நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிக்கிறோமோ, புதுசாக நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் யூஸ் பண்ணி புதுசான நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் ரெடி பண்ணுறோமோ, ஸோ அந்த ஃப்ளவர் ஸ்டைல்ஸ் ரெடி பண்ணுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஃபீல்டில் சம்பாதிக்க முடியும். ஸோ இது ஒர்க் பண்ணுறதுமே நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டுமே நம்மளோட டைமை ஸ்பேர் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு இன்கமும் எடுக்கிற மாதிரியான ஒரு தொழிலாக தான் இருக்கும் இது. ஸோ நம்ம இந்த மாதிரியான தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர்ஸ். ஸோ அவங்க ஒரு மேக்கப்புக்காக நிறையா மேக்கப்ஸ் புக் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த நம்ம மாதிரியான ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணுறவங்க கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ் அவங்க வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போகணும் அப்படின்னாலுமே மணப்பொண்ணு மட்டும் அழகாக மேக்கப் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்களுமே அழகாக போகணும் அப்படின்னு
நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டேரக்ட் கஸ்டமர்ஸுமே வந்துட்டு நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைனா ஃபேஸ்புக்கு ஒரு அக்கௌண்ட் நம்மளோட பிஸ்னஸ் பேரில் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஸோ அதில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி கூட நம்ம வந்து டேரக்ட் கஸ்டமர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம